இவங்களை நம்பி வந்தவங்களுக்கு வந்து வெறுங்கையோட போனதா சரித்திரமே இல்லாம இந்த சென்னையில பார்த்தா ப்ராப்ளமா இருக்க. நோபாஷானன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடிய விஷயம் ஒன்றும் இருக்குது. இப்போ அதே போகர் நமக்குள்ள இறங்கி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சேன். பன்றி ஒரு முறை சத்தம் கேட்டுச்சு. வெளிநாட்டில் இருக்கிற அதிபர்கள் வரப்போறாங்க. வெளிநாட்டு அதிபர் வருவாங்களே, அது அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கண்டிப்பா நிச்சயமா தேடி வருவாங்க. பாரக் வந்து மாமசி பிரியே சொல்லாரு, அது பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு குறையே இருக்காது, கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி உட்காந்துட்டாங்க இந்த இடத்துல. அரசியலே வேணான்னு இருந்தேன். இப்போ இந்த அரசியல் ஒரு சோசியல் மீடியா ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சு இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு. நம்ம ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம துஷ்ட சக்திகளோட பிடியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த முதலமைச்சர் வந்து மக்கள் நலன்ல பயங்கர அக்கறையா இருப்பாங்க. துஷ்ட சக்திகள், அந்த துஷ்ட சக்திகள் யாரு, ஏன் தெய்வத்தால சரி பண்ண முடியாதா? அடுத்த 26ல பாத்தீங்கன்னா பயங்கரமான மாற்றம் இருக்கும். வந்துருச்சு வெளியில, கேளுங்க. வணக்கம். நம்ம சென்னை கோயம்பேடு பக்கத்துல பாத்தீங்கன்னா பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்க கலியுலக வாராகி சித்தர் இருக்காரு. இவர் அற்புதமான சித்தர். ஏகப்பட்ட பேருக்கு வந்து வாழ்வில் வந்து மாற்றங்களை உருவாக்கி இவங்களை நம்பி வந்தவங்களுக்கு வந்து வெறுங்கையோட போனதா சரித்திரமே இல்லாம இந்த சென்னையில பார்த்தா ப்ராப்ளமா இருக்க கலியுலக சித்தருக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. ஏகப்பட்ட பேர் வந்திருக்க நேரத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. உலகத்திலேயே எங்க இல்லாத ஒரு மூலவர் நீங்க வச்சிருக்கீங்க, வாராகி அம்மன் வச்சிருக்கீங்க. அது வாராகி அம்மன் அருள் இருந்ததா வைக்க முடியும். அதாவது உலகிலேயே வாராகி வச்சிருக்கின்றத விட உலகத்திலேயே முதல் முறையா நவபாஷானத்துல வச்சிருக்கிறோம். ஆமாங்க, அதை பத்தி நவபாஷான வாராகி. நவபாஷானன்றது வந்து பாத்தீங்கன்னா கொடிய விஷம் ஒன்னும். அந்த பாஷானங்கள் வந்து ஒரு கடுகளவு வாயில் வச்சா கூட இறந்துருவாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ், அதை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திரம், மருந்தா மாத்திரம். ஆனா போகர் காலத்துலதான் அது மாதிரி இருந்துச்சு. கலி உலகத்துல இருந்து ரொம்ப ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகர் வந்து பழனியில வந்து முருகரை செய்தாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது, எப்படி சொல்றது, புகழ்பெற்று இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதுல சில விஷயங்கள் ஏதோ மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அது குறைய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அதே போகர் நமக்குள்ள இறங்கி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சு நம்ம நவபாஷானத்தை ஆரம்பிச்சு வாராகி நம்ம உலகத்திலேயே முதல் முறையா செய்திருக்கிறோம். நவபாஷானது எவ்வளவு நாள் ஆச்சுங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நான் முயற்சிகள் பண்ணிட்டே இருப்பேன். 18 வருஷமா வந்து முயற்சி பண்ணி நிறைய தோல்விகள் அடைஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு விபத்து நடந்து இந்த இடத்துல உக்காந்தப்ப நிறைய ஜபங்களும் தவறுகளும் பண்ண ஆரம்பிச்சேன். ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த காலகட்டத்துல அம்பாள் வந்து நமக்கு காட்சி கொடுத்து சில விஷயங்கள் வந்து அந்த சத்தம், பன்றி ஒரு முறை சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் வெளில மழை பெய்யுற சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரம் மழை பெய்யக்கூடிய நேரமே கிடையாது. வெளியே போய் பார்த்தாக்கா மழை இல்லை. திடீர்னு ஏன் அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்க, மழை பெய்யுது. மழை பெய்யுது. ஸோ அப்போ அம்பாள் வந்து நம்ம இந்த இடத்துல இறங்கிட்டாங்கன்றத கண்கூடா நம்மளை உணர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இங்க வரவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கை வச்சாலே நல்லா ஆகுதுன்றாங்க, விபூதி வச்சா நல்லா ஆகுதுன்றாங்க, கை கால் வரவங்களுக்கு கை கால் வந்துருச்சுன்றாங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள ஆப்ரேஷனும் இல்லாமல் வெளியே வந்ததா சொல்றாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, கல்யாணம் திருமண தடையாளர்களுக்கு திருமணம் நடக்குது. இங்க வந்து நிறைய அதிசயங்கள் நடந்துட்டே இருக்குது. என்ன கூட ஒரு பக்தர் ஒரு அம்மா பேட்டி எடுத்தேன். நானு பேட்டியில் கூட அட்டாச் பண்ணி வராது, திருப்பூர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. உடம்பு ரொம்ப முடியாம இருந்து நான் தீர்த்து முடிச்சு வர என் உடம்பு ப்ராப்ளமே தீர்ந்து போச்சு, அது மாதிரி சொன்னாங்க. திருப்பூர், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா நிறைய கர்நாடகால பேட்டி கொடுத்துருக்காரு. தாண்டி நிறைய இப்போ இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, பாத்தீங்களா தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர்ல இன்னைக்கு வந்திருந்தாரு. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் நிறைய வராங்க. பிரான்ஸ், அமெரிக்கால இருந்து வராங்க. நிறைய நாடுகள்ல இருந்து பார்த்துட்டு வராங்க. வந்து இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதீத சக்தியா அம்பாள் உட்கார போறாங்க. உக்காந்தா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நிறைய பேர், நிறைய சாமியார்கள், சாமிஜிஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு லோக்கல்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்தா ஒரு பெரிய விஷயம், நம்ம கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பெருமையா நினைப்பாங்க. அடுத்து ஒரு அமைச்சர் வந்தா அதோட பெருமையா நினைப்பாங்க. ஒரு சிஎம்ஏ வந்தா அதோட பெருமையா நினைப்பாங்க. அப்ப பிஎம் வந்தா இன்னும் ரொம்ப இதுவா நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிற அதிபர்கள் வரப்போறாங்க. வெளிநாட்டு அதிபர் வருவாங்க. அது அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கண்டிப்பா நிச்சயமா தேடி வருவாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்க இந்த வாராகிய நிறைய நாட்டுல இருந்து வரப்போறாங்க. உலகமே திரும்பி பார்க்கணும்னு சொல்றாரு ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சென்னையில இது மாதிரி நடந்தா நம்மளுக்கு பெருமை தானே ஐயா. தமிழ்நாட்டுல பெருமை. ரெண்டாவது என்னன்னா, வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நானு. சரிங்க ஐயா. தாத்தா வந்து திருவண்ணாமலை ஜமீன்தாரு. அதுக்கப்புறம் பெரிய தாத்தா, அடுத்த தாத்தா வந்து கனியம்பாடுல ஜமீனா இருந்தாரு, சுப்பிரமணிய முதலியார், அவர் குப்புசாமி முதலியாரு. அதுக்கப்புறம் நான் வேலூர்ல பிறந்து வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்தோம். பட் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க.
அம்மா உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அம்மா வர வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன செதுக்கியிருக்காங்க. சரிங்க. சின்ன வயசுல இருந்தே செதுக்கியே வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியாது. நிறைய டைம் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படின்னா வியப்பா இருக்கு கேட்கறது. இல்லை, என்னன்னு கேட்டால் இங்கே உண்மை எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். உண்மைன்னா உண்மையான அன்பும் இல்லை, உண்மையான பாசமும் இல்லை, எங்கேயுமே எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பணம் கொடுத்தாதான் வாங்கணுன்ற மாதிரி இருக்கு ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துரோகம், ஏமாற்றம், இந்த மாதிரி தான் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். சந்திக்கும் போது விரக்தி ஆயிடுது, ஏன் அப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நினைக்கும் போது அதெல்லாம் அவங்க தான் நினைக்க வச்சாங்களான்னு தெரியல இது மாதிரிலாம். ஸோ இன்னைக்கு நம்மளை சுற்றி ஒரு அதாவது அன்பும் பாசமும் கொட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய கூட்டம். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எல்லாமே வந்து அவங்களோட ஒரு கோயில் இன்னொரு செய்யறாங்க. அவங்க வீடு மாதிரி அவங்க கோயில் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுல கூட அப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ சமீப காலமா நமக்கு இடம் கொடுக்கறதுக்கு, கோயில் கட்டி கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் வந்து பெருசா உருவாக்குறதுக்கு ஐடியா இருக்குங்க. பெருசா உருவாகிடுச்சு, அவ்வளவுதான். இன்னொரு குறைந்தபட்சம் அதிகபட்சம் அடுத்த மாசத்துக்குள்ளேயே நடந்துரும். பெருசா உருவாகிட்டு வேற ஒரு இடத்துல 48 நாள் ஹோமம் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். 48 நாள் ஹோமம் எதுக்குன்னாக்கா, நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்ததே பாத்தீங்கன்னா உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இயற்கை அழிவுகளை குறைக்கணுன்றதுக்காக உலக நன்மைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சென்னை அதிகாரிக சென்னை அழிஞ்சிரும், சுனாமி வந்துரும் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது பத்தி பயங்கரமா சொன்னாங்களே. 2024 அழியும் நிறைய சோசியல் மீடியா ஃபுல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா ஓடிச்சு. அதை தாண்டி இப்ப நம்ம அது குறைச்சிட்டோம் இல்லையா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 யாகம் பண்ணிட்டு வந்த இடத்துல 138 யாகம். ஆமா, 100 யாகம் பண்ணாலே அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கான பலன். அப்போ இந்திரலோகத்திலே பதவி கொடுக்கணும். இந்திரனே வந்து அவங்களுக்கு இந்த அஸ்வமேத யாகம் யார் முடிக்கிறாங்களோ, நம்ம அந்த பதவிக்காக அந்த விஷயத்துக்காக இங்க உட்காரல. நம்ம உட்கார்ந்தது மக்கள் நலனுக்காகவும் இங்க இருக்கிற விஷயங்களை மாத்தணும், இயற்கை சீற்றத்தை குறைக்கணும். நம்ம ஒன்னும் பார்க்கும் போது உலக அழிவுகளை பார்க்குறோம். எவ்வளோ வர்தா புயல், கஜா புயல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாமி, அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தா தூக்கி போட்டாங்க. ஒரு மனுஷனை தன் மனைவியும் கணவனும் தொட முடியாம போயிடுச்சு, ஒரு அம்மா பிள்ளையை தொட முடியாம போயிடுச்சு, கிட்ட நெருங்க முடியாத மாதிரியான ஒரு வியாதியை வந்துருச்சு. இப்போ அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அது வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த ஹோமங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த 48 நாள் ஹோமமும் அதுக்காக தான். இப்போ வராகி பொதுவாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே எல்லாமே வாராகிக்கு பிடிக்கும். ரத்தம் வந்து ஒரு பிராமின் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, வாராகி வந்து மாமிச பிரியை சொன்னாரு. அது பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. இல்லைங்க, அது மாமிச பிரியைனா அப்போ வந்து அவங்க வந்து பலிகள் நிறைய வாங்கினாங்க. அதாவது என்னன்னு கேட்டா, அவங்க படைத்தலைவி, அவங்க போர்ப்படை தளபதி. அப்ப என்னன்னு கேட்டாக்கா அசுரர்களை அழிக்கணும். அப்ப அந்த பலிகள் நிறைய வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த பலின்றது ரொம்ப அந்த இடத்துல உக்கிர தெய்வமா இருந்தாங்க அந்த நேரத்துல. ஆனா ஒரு காலகட்டத்துல ஆதிசங்கர் வந்து அவங்க வந்து அகிலாண்டேஸ்வரியா உட்கார வச்சிட்டாங்க. இப்ப குழந்தை சுரூபமா உட்கார வச்சிட்டாங்க. பட் அந்த நேரத்துல வந்து நிறைய வந்து அந்த மாதிரி அசைவம் அந்த விஷயங்கள்லாம் வந்து அது உண்மைதாங்க. அசைவம் அதுதான் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேருக்கு இந்த ஹோமங்களுக்கு வரது கூட நிறைய பேர் கேட்பாங்க, அசைவம் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அசைவம் சாப்பிட்டு வரக்கூடாது, ஆனா ஹோமத்துல உட்காந்துட்டு போய் என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ நம்ம கர்மா குறைக்கிறதுக்காக தான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அம்மாவே சொன்னதுதான். அந்த அம்மாவே வந்து சொன்னாங்க, என் குழந்தைங்கள்லாம் அங்கங்க கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் இருக்கிறாங்க, அவங்களோட கர்மாவை குறைக்கணும், அவங்களோட கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹோமத்தை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நிறைய பேரோட கர்மாக்கள் குறைஞ்சி நிறைய பேர் வந்து சந்தோஷமா நிறைய குடும்பங்கள் காப்பாத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு இந்த 100 கோயிலுக்கு போன பலன் சொல்லிட்டு நீங்க போஸ்டர்ல பாத்தீங்க. நிச்சயமாங்க. அதை பத்தி நம்ம பாக்குறவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது பலனடைவாங்க. அது என்ன 100 கோயிலுக்கு போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது என்ன சூட்சமா இருக்கும். கண்டிப்பா நீ போட்டுக்க மாட்டேங்க. கண்டிப்பா தெரிஞ்சுவாங்க. சூட்சமா என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் 50 வருஷம் ஆச்சுங்க நான் அந்த கோயில்ல வேலை செய்யறேன், 50 வருஷத்து கோயில், 100 வருஷத்து கோயில்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா 100 ஹோமத்தை முடிக்கலையா அந்த கோயில்ல. சோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமங்கள் நடக்கும் நிறைய இடத்துல, தள்ளி நடக்கும், மாத்தி நடக்கும். ஆனா ஒரே ஈவனா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம அந்த 100 ஹோமம் முடிக்கும் போது 100வது ஹோமத்துக்கு அன்னைக்கு மழை பெய்யக்கூடிய அவசியமே இல்லை. அன்னைக்கு ஜெய் வாராகின்னு சொல்றாங்க. புயல், காத்து, மழை அவ்வளவு பேர் இருந்தாங்க. நம்ம சில சோசியல் மீடியால போட்டிருக்காங்க அந்த விஷயத்த. சோ அப்ப 100வது ஹோமத்துக்கு சரியான மழை. அப்ப 33 கோடி தேவர்களும் இறங்கிட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அந்த 33 கோடி தேவர்களும் இறங்குறதுனால நம்ம தொடர்ந்து ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல அதுதான் சொல்ற, 100 கோயில் சுத்தினா எவ்வளவு நாள் ஆகும்? 100 கோயில் சுத்தத்துக்கு வருஷம் கூட ஆயில்னா இல்லம்மா, எவ்வளவு நாள் ஒன்னாலும் ஆகலாம். ஆனா அந்த 100 கோயிலும் இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு போனாங்கன்னா அந்த 100 கோயில் சுத்தத்துக்கான பலன் கிடைச்சிடும். ஸோ அது கடைசியா நம்ம அந்த ஜனவரி 1ஆம் தேதி பண்ண ஹோமம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஹோமம். அது என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாள் நம்ம கர்மா குறைக்கிறதுக்காக பண்ணோம். அன்னைக்கு வந்து மகாலட்சுமி இறக்கணும். கிட்டத்தட்ட அந்த ஆதிசங்கர் பாடின அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை
நம்ம குங்குமத்தில் தான் அர்ச்சனையா பார்த்துருப்போம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதியா அக்னியில பண்ணோம். சரி சரி. அக்னியில ஹோமகுண்டத்தில் பண்ணோம். மகாலட்சுமி இந்த இடத்துல இறங்கிட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு குறையே இருக்காது, கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி உட்காந்துட்டாங்க இந்த இடத்துல. கண்டிப்பா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவில் வந்து சாமிக்கு யாகம் எல்லாம் பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆத்மாக்களுக்கு வந்து இன்னைக்கு படை வச்சீங்க. அதுவும் ஆத்மாக்கள் வந்து படையெல்லாம் வைக்காம அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்டது கடவுளுக்கு வேண்டப்பட்ட மாதிரி ஒரு அந்த புகை தான் அவங்களுக்கு வந்து படையில அந்த நவதானியங்கள் இது மாதிரி பொருட்கள்லாம் போட்டீங்க. அதை பத்தி சின்னதா சொல்லுங்க. ஆக்சுவலா கேட்டீங்கன்னா இது வரைக்கும் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் முறையா நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கிறோம். இந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துறது. எல்லாருமே அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில திதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டானதை செஞ்சுக்கோங்க. நீங்க ராமேஸ்வரம் எங்க போனீங்கன்னாலும் ஒரு அக்னிகுண்டம் வளர்ப்பாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனிப்பட்ட முறையில ஒரு ஹோமங்களை பண்ணுவாங்களே தவிர பொதுவா யாருமே இது வரைக்கும் பண்ணல. பொதுவா ஆத்மாக்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப நாள் கனவுது எனக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து உணவு கிடைச்சிடுது, ஆனா ஆத்மாக்களுக்கு உணவு கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, சரியா தெரியல. அதனால நம்ம இதை வந்து நம்ம அவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னும் போது அப்போ அவர் அந்த ராஜா ஐயர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் அவர் வந்து ரொம்ப ஒரு 1980 கத்துக்கின விஷயமா சித்தர்கள் வழிமுறையில இது மாதிரி ஆத்மாக்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஆனா விஷயங்கள் பண்ணுவார். நான் ஒரு சில நேரங்கள் அவர் கூப்பிட்டு தான் திதிகள் கொடுப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செய்யற விஷயங்கள். ஸோ அப்போ அவர்கிட்ட நான் கலந்து பேசினேன், இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கு தாராளமாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா ஆத்மாக்களையும் அந்த சாபம் தோஷம் தான் இப்போ இன்னைக்கு மனுஷனால வாழ முடியல. நிறைய விஷயங்கள் தடுங்கள், நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகுறதில்ல. ஸோ அதெல்லாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட சாபமும் தோஷமும் தான். ஸோ அதை முதல்ல நீக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாழ்ற மனுஷன் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கடன்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதுவும் அவங்க பேராசை தான். ஆனா நம்ம பசங்க பண்ணிட்டாங்க பேராசை சொல்லிட்டு விட்டுற முடியாது. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன்? அதுக்கு பேராசை அப்படின்றதெல்லாம் தாண்டின்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு யாரோட பிடியில இருக்கணும் நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்ம ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம துஷ்ட சக்திகளோட பிடியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மக்கள் போய் என்ன பண்றாங்கன்னா தெய்வத்திட்ட போய் சண்டை போடுறாங்க, உரிமையா சண்டை போடுறாங்க. நான் உன்னதானே வணங்குறேன், உன்னதானே கேட்க, நான் யாருக்கு நான் துரோகம் பண்ணேன், யாருக்கு நான் கஷ்டம் கொடுத்தேன், இது மாதிரி எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் அனுபவிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி கண்ணுக்குதா நீ உண்மையிலேயே தெய்வம் இருக்குதான்னு கேட்கறாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னாக்கா எதனா சாவு போஸ்டோ இல்லை இறப்பு செய்தியோ வந்துச்சுனாக்கா எவனுக்கோ ஒருத்தர் நம்மளுக்கு வர மாட்டேங்குதே, பேசாம என்னை கூட்டினாது போயிடுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறாங்களே தவிர அது எதனாலன்னு உணராம இருக்காங்க. ஏன் அப்ப தெய்வமே இல்லையா, தெய்வம் செய்யாதான்னு கேட்கறாங்க. தெய்வம் செய்யும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இது கிரகத்தால வர பிரச்சனைகள்னாக்கா தெய்வம் கட்டுப்படுத்திடும். நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிறந்து ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இருந்துச்சுனாலும் சில நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கிறது இல்லை, பாதகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக நமக்கு கெட்டது நடக்குது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு போயிட்டு பார்க்கும்போது அந்த கிரகஸ்தலத்துக்கே போனோட கிரகங்கள் கட்டுப்படும். ஆனால் அதை தாண்டி துஷ்ட சக்திகள், அந்த துஷ்ட சக்திகள் யாரு, ஏன் தெய்வத்தால் சரி பண்ண முடியாதா அப்படின்னும் போது தெய்வத்தோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாய் இறந்தவங்க இதெல்லாம் அகால மரணம். அகால மரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த விபத்தில், தற்கொலையில், அப்புறம் திடீர் மரணம்னாக்கா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சரு, இந்த மாதிரி விஷயங்கள் நோயால் பாதிக்கப்படுறது, இப்படியெல்லாம் வந்து அந்த துஷ்ட சக்திகள் போய் ஆட்டி படைக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல பண விரயத்தை வைக்கும். பணத்தில் தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக தூங்கவும் முடியல. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்கப்பா தூங்க கூட முடியலப்பா நிம்மதியான. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பணத்தில் தான் நம்மளை வந்து பண கஷ்டத்தை உருவாக்கினா தான் மன கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்கு. அதனால உள்ள வந்து நுழைஞ்சி நம்மளை எங்கன்னா வந்து பணம் யாருக்குன்னா கொடுத்து ஏமாந்துடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குன்னா கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறது, அதுதான் சொல்றேன். அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம துஷ்ட சக்தியை வெளியே எடுக்கணும். அந்த துஷ்ட சக்தி எடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த அதுக்கான ஒரு பூஜைகள் சிலது பண்ணி தான் அதை வெளியே எடுக்கணும். ஏன்னா நம்ம சுடுகாட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க இவரை, சுடலை மாடனை, அவர் மூலியமா தான் தீர்க்க முடியும். அதுக்கு வந்து இந்த முறையா செய்யணும். இல்லை இப்போ இன்னைக்கு நிறைய பேர் மந்திரவாதி, மந்திரம் தந்திரம் கற்றுக்கிட்டு மாந்திரிகம் கற்றுக்கிட்டு எதோ பண்ணுறாங்க, பணத்துக்காக வியாபாரம் ஆகி போச்சு. ஸோ அதனால் அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். கடன்லேருந்து வெளியே வரணும், நம்ம அந்த துஷ்ட சக்திகள் பிடியில் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி 108 மூலிகை, அந்த 108 மூலிகையும் பொடியாக்கி அதில் சில முக்கியமான சாம்பிராணிகள் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். அதை எடுத்துன்னு போய் போட்டாலே பேசிக்காக, அதாவது அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ்னு சொல்லுவாங்க, அவசர உதவிக்கு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் எய்டு. நம்ம முதல்ல வந்து பிரச்சனை கொஞ்சம் குறைக்கணும், குறைச்சாதான் அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரும். அதனால வந்து அந்த மூலிகை பொடிகள் வந்து எந்த நேரத்தில் போடணும், எந்த நேரத்தில் வந்து துஷ்ட சக்திகள் வீக்காக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போடும்போது அது நம்மளை விட்டு வெளியே போகும்போது இந்த கடன் பிரச்சனைலாம் தானாக அடைய ஆரம்பிக்கும். அதாவது நல்லதெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பிஸ்னஸ்லாம் முடியறது. அப்போ கடனை தானாக அடைச்சிடலாம். அது எத்தனை கோடி கடன் கூட இருக்கட்டுங்க, அடைச்சிடலாம். இப்போ பொதுவாக நாட்டை பற்றி கேட்குறேன்.
இந்தியா எப்பதான் வல்லரசு ஆகும் சொல்லுங்க. இந்தியா வல்லரசு வந்து நம்ம வந்து ஒரு எனக்கு தேசப்பற்று அதிகம். கண்டிப்பா நீங்க சித்தர் வழிமுறை கண்டிப்பா வல்லரசு ஆயிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, உலக நாடுகள் திரும்பி பார்க்க போகுதுன்னு. அது மாதிரி உலக நாடுகள் திரும்பி பார்க்கும்போது சில விஷயங்கள் கூடி விரைவில் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். மாற்றங்கள் தெரியும். அடுத்த 26ல பாத்தீங்கன்னா பயங்கரமான மாற்றம் இருக்கும். அன்னைக்கு அதிபர்கள்லாம் திரும்பி பார்ப்பாங்க, வருவாங்க. நம்ம வந்து வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நம்ம நாட்டு பிரதமர் வந்து அப்போ வந்து அறிவிப்பார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெய்வத்தால மட்டும்தான் முடியும், தெய்வ சக்தியால முடியும். கண்டிப்பா. ஸோ நம்ம அதை பண்ண போறோம். அது நம்ம கூடிய விரைவில் அது நடந்துருங்களா? இப்போ தமிழ்நாடு வந்து வேற லெவல்ல தரம் உயரணும். அதுக்கு தமிழ்நாடு தரம் உயரணும்னாக்கா அந்த அவங்க கூட ஒரு கோஆபரேஷன்ல இருக்கணும். யாரு நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்து போனாதான் அது வந்து செழிப்பா இருக்கும், செழிப்பா இருக்கணும். அரசியல்ல கேக்குறேன், அதான் அரசியலே வேணான்னு இருந்தேன். இப்ப இந்த அரசியல் ஒரு சோசியல் மீடியா ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சு இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு. சரி இல்லங்க, அது ஒண்ணும் இல்ல, கேட்க வந்துருச்சு வெளியில, கேளுங்க. நெக்ஸ்ட் ஆளுமை எப்படி இருப்பாங்க ஐயா? யாரும் ஆளுமை மட்டும் சொல்லுங்க, யாரும் குறிப்பிடலாம் கூட. ஆளுமை வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஎம் அடுத்த முதலமைச்சர் வந்து மக்கள் நலன்ல பயங்கர அக்கறையா இருப்பாங்க. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசிரிதியா வந்ததுன்னா பெண்கள் தான் ஆளுவாங்கன்ற மாதிரி இருந்தது. ஒரு 2 பெண்கள் ஏதோ ஒரு பெண் ஆளுவாங்கன்ற மாதிரி எனக்கு வந்தது. ஆனா இப்போ மக்கள் நலன்ல மிகுந்த அக்கறை கொண்ட ஒருவர் உருவார். ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம ஓட்டுப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயமா அம்பாலோட அருளால நான் அறிவிப்போம், இவங்க தான் வருவாங்கன்னு. அவங்க தான் நிச்சயமா வருவாங்க. சரிங்க. உணவு முறைன்னு இருக்கு ஆன்மீகத்துல, இப்போ மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? மாமிசம்ன்றது ஒரு உணவு முறையில வந்து மாமிசம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா போருக்கு போறவங்க அந்த போருக்கு போறதுக்காக அந்த உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கணுன்றதுக்காக மாமிசம் சாப்பிட்டாங்க. கருவறைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடாம இருந்தாங்க. கருவறையில பூஜை பண்றவங்க வந்து அந்த கருவறையில சுத்தமா இருந்த பூஜை பண்றதுக்காக அவங்க மாமிசம் சாப்பிடாம இருந்தாங்க. ஸோ அந்த நாட்டு மன்னர்கள், அந்த நாட்டு ராஜாக்கள், அவங்க எல்லாருமே அன்னைக்கு உணவு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான், மாமிசம் தான். மாமிசம்ன்றதுன்னு ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாக்கா நம்ம சைவம்னு சொல்லக்கூடிய செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப பார்த்தோன்னா அதுவும் அசைவம் தான். அப்படி பார்த்தாக்கா அதுவும் உயிர் இருக்குது. நம்ம அது தொட்டா வாடிடும், சில விஷயங்கள் இதுவாயிடும், கிட்ட போனா இதுவாயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வெட்டி வச்சா வளருது. முருங்கை மரம்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி இன்னொரு இடத்துல வச்சா வளரும். ஸோ அதுக்கு உயிர் இருக்கு. ஸோ அந்த உயிரை நம்ம கொண்டுதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. உணவு முறைகளுக்கும் தெய்வத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சரிங்க. இப்போ நம்ம கோவில் பத்தி பேசிடலாம். இப்போ கோவிலுக்கு வர முடியாதவங்க ஏதாச்சும் ஒரு நாள் வந்துன்னு ஆசைப்படுவாங்க. அந்த கால நேரம் வந்து காலையில இருந்து எத்தனை மணி வரை, ஈவினிங் வரை இருக்குங்க? ஆமாங்க, காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 8 மணி வரைக்கும். ஈவினிங் 8 மணி வரைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வாராக்கியம்னா சின்னதா வச்சு வீட்டுல வழிபடுவாங்க. அது மாதிரி வந்து நீங்களே கோவில் கொடுப்பீங்களா இல்ல வேற இருந்தா நீங்க? நாங்க இங்கேயும் கொடுக்குறோம், சிலைகள் வச்சிருக்கோம், மேல வச்சிருக்கோம். அது எந்தெந்த சைஸ் வைக்கணும், விதிமுறை என்ன இருக்கு? அதாவது 1 அடிக்குள்ள இருக்கணும். 1 அடி வந்துருச்சுனாலே நம்ம தினமும் அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், டெய்லி ஆகாரம் கொடுக்கணும். வீட்டுல வைக்கலாங்களா? வீட்டுல வைக்கலாங்க. ஆனா 1 அடிக்குள்ள இருக்கணும். 3/4 அடி, 1/2 அடி அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம். அது 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணா கூட தப்பு கிடையாதுங்க. ஆனா 1 அடிக்கு மேல போச்சுனாலே நம்ம தினம் அதுக்கு அபிஷேகமும் ஆகாரமும் கொடுத்து ஆகணும். இல்லைன்னா வீட்டுல வாராக்கியம் வச்சிருக்குங்க, எப்படிதான் அது அம்மனுக்கு படையல் மாதிரி வைக்கணும்னா பூமிக்கு கீழே அந்த கடலை நிறைய, ஆமா, அந்த கலக்கான்னு சொல்லுவாங்க, அந்த கிரானைட், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது வெள்ளிக்கிழங்கு, சக்கரை வெள்ளிக்கிழங்கு, பூமிக்கீழ விளையிறது எல்லாமே, பூமிக்கீழ விளையிறது எல்லாமே அம்பாளுக்கு படைக்கும். வாராகியம் பண்ணாவே பூமா தேவிங்களா? அவங்க வாராகி வேறையா, 2 பேரும் ஒண்ணுங்களா? வாராகி பூமிக்கு சொந்தமானவங்கன்றதுனால, பூமியில இருந்து வந்ததுனால அவங்க பூமாதேவின்னு அவங்கள சொல்லலாம். கலியுக வாராகியா அவதாரம் எடுத்திருக்காங்க அந்த அம்மா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்குது வாராகின்னா. வாராகி தெரியாதவங்களே இல்லைன்னு மண், இப்போ வீடு மண் சம்பந்தப்பட்ட எல்லாமே வாராகி தான். அதுக்கு சம்பந்தப்பட்டது, வழக்கு சம்பந்தப்பட்டது, எல்லா விஷயத்துக்கும் மொத்தம் அஷ்ட வாராகி, ஒரு வாராகி இருக்கு. ஆனா பட் என்னன்னு கேட்டா மொத்த தெய்வமும் இப்போ வாராகிக்குள்ள உட்காந்து வேலை செய்யற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க காளி, அது பிரித்தியங்கரா, எந்த தெய்வம் எடுத்தீங்கன்னாலும் மொத்த உருவமா ஒத்த உருவம்னு சொல்லுவாங்க. மொத்தமா அனைத்தும் வாராகி அம்மனுக்குள்ள ஐக்கியமா இருக்காங்க. அனைத்து அன்னைகளும் வாராகி அம்மனுக்குள்ள ஐக்கியமாகி இன்னைக்கு உலக மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க.
வேற ஏதாச்சும் நீங்க பக்தர்கள் சொல்ல விரும்புறீங்களா? பக்தர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் அந்த துஷ்ட சக்தியிலேருந்து விலகணும், துஷ்ட பிடியிலேருந்து வெளியே வரணும். ஏன்னா அந்த துஷ்ட சக்தியில் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் எடுக்கிறோம். கெட்ட பேர்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஏமாற்றம் துரோகங்களை அனுபவிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து கோவம்ன்றது நம்ம உடம்புல ரத்தத்தில் ஊர்ந்து வரும். கண்டிப்பாக கோவம் வரணும். நம்ம சண்டை போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், சண்டை போடலாம், கத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அடி கூட அடிச்சு உருண்டுக்கலாம். ஆனால் பழி வாங்குற எண்ணம் மட்டும் ஒரு மனசனோட இதில் வந்துருச்சுன்னா, மூலையில் வந்துருச்சுன்னா, அவன் துஷ்ட சக்தி ஆட்கொண்டுடும். துஷ்ட சக்தி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். பழி வாங்குற உணர்ச்சி இருந்தாலே அடுத்தவனை பழி வாங்கணும், அடுத்தவன் கீழே விழுந்தா கைத்தட்டி சிரிக்கிறது, அடுத்தவன் இறந்துட்டாக்கா என்ன ஆட்டம் ஆட்சி பத்தியா போய் சேர்ந்துச்சு, இந்த மாதிரிலாம் பேசும்போது நமக்குள்ள வந்து துஷ்ட சக்திகள் உள்ள வந்துடும். அதனால விட்டு கொடுங்க, எல்லாருக்கும் விட்டு கொடுங்க. அதாவது அந்த காலம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலம் கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. கெட்டு போகிறவன் கண்டிப்பாக விட்டே கொடுக்க மாட்டான். அதனால நாம் எல்லாத்துலேயும் விட்டு கொடுப்போம். பரவாயில்ல, துரோகமே பண்ணாலும் பரவாயில்ல, ஏமாத்தினாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருன்னு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ வாராகிக்கு பாத்திரமா நடந்துக்கணும். வாராகிக்கு வந்து நம்ம நம்ம படணும்னா இது மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். இப்போ ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு சில மதத்தாரில் பாத்தீங்கன்னா இந்த கிழமை போய் வணங்கிட்டு எல்லா மதத்தாரங்க வராங்க, இந்த வாராகிக்கே வராங்க. முஸ்லீம் பேட்டி எடுத்து ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு முஸ்லீம் ஒரு அம்மா வந்து அவங்க மச்சானுக்கு வந்து வேலை இல்லாம சொல்லி வேலை கிடைச்சு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டி அட்டாச் பண்றாங்க இதுல. ஓகே, நன்றி. இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு டேட்ஸ் வந்து கோயில் போவாங்க, முஸ்லீம்ஸ் போவாங்க. ஆனா இந்துக்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயிலுக்கு வந்து கட்டுப்பாடே கிடையாது நம்மளுக்கு. அதுக்கு தான் இப்ப நான் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கேங்க. அது கட்டுப்பாடு இல்லாதனால நான் உருவாக்கிட்டு, அதாவது கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மாஸ் போயிடுவாங்க. முஸ்லீம் பாத்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு நாள் முன்னாடி சேர்த்துக்க வேண்டியதுதான், நமாஸ் போயிடுறாங்க. நமாஸ் வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அதனால நம்ம அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்கா கோயிலுக்கு வரணுன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனாலே வாராகி இல்லம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இன்னும் வர காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வாராகி இல்லத்துல ஒரு மிகப்பெரிய ஓமம் நடக்க ஆரம்பிக்கும். லட்சக்கணக்கான கூட்டம் வருவாங்க, மக்கள் வர ஆரம்பிச்சு ஞாயிறானா வாராகின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க. சரிங்க. அருள்வாக்கு வந்து நீங்க சொல்ற கேள்விப்பட்டோம். அது எந்தெந்த கிழமை சொல்றீங்கன்னா? ஆக்சுவலா அருள்வாக்குன்றது பாத்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி, புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா, முன்னாடி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் பாவம் வந்துட்டு மக்கள் திரும்பி போறாங்க, ரொம்ப லாங்ல இருந்து வந்துட்டாங்களா பாத்துறோம். நம்பர் வந்து வீடியோல வைக்கலாங்களா? தாராளமா வைக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கப்பூர்ல, மலேசியால அவங்க பாட்டுக்கு போன் எடுக்கலன்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு வந்துடுறாங்க, நேரா வந்துடுறாங்க. அந்த மாதிரி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலம் வந்து நம்ம பாத்துறோம். மற்றபடி இங்க லோக்கல்ல இருந்து வராங்கன்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாதான். சரிங்க. இந்த அற்புதமான வாரகியம் பார்த்தீங்கன்னா உலகத்திலுமே எங்கேயுமே இல்லாத எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்களுக்கு வந்து அருள்வாச்சு கொண்டு இருக்காங்க. ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னார் நம்மகிட்ட உலகத்தில் இருக்க எல்லா விஐபிஸும் இங்கே வர்றாருன்னு. ஒரு சூப்பராக இருந்துச்சு, கேட்கறதுக்கு எங்களுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இந்த அட்ரஸும் ஐயா கிட்ட வார்த்தை கேட்டுக்கலாம். இந்த எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்லுங்க. கோயம்பேடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொன்னீங்க. அந்த பார்க் வந்து சொன்னீங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கு அப்படியே தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் ஆஃபீஸ் பக்கத்துல ஜெய்நகர் பார்க் இருக்கு. பார்க் உள்ள வந்தீங்கன்னாக்கா 4வது ரைட்டு 3வது தெரு, அங்கே என்ட்ரன்ஸ்ல போர்டு இருக்கு. நாங்களே ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்களே அப்படிதான் வந்தோம். ரொம்ப ஷார்ட்கட் தான். நம்பர் கொடுக்குறோம். நம்பருக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். பிஸியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க அவங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். ரொம்ப பிஸியாக இருந்து ஒரு நாள் பொறுத்து ரிட்டர்ன் எனக்கு கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக கூட மாட்டவில்லை. இதுமாதிரி அற்புதமான வீடியோ தான் பார்த்துருக்கோம். கலியுக சித்தர் நம்மளுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வாரகியம்மன் வந்து நேராக வழிபடுங்க. ரொம்ப நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பதில் சொல்றது ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சந்திக்கலாம். கண்டிப்பாக. நன்றிங்க.